பேசலன்னா எப்படி இருக்கும்னு ஒரு 12 செகண்ட் வரும். 19 வருஷம் பந்தம் வாய்ப்பே இல்லை. அது ஒரு எமோஷனல் சப்போர்ட் நீங்க அங்க யாரையுமே அப்படி நம்பல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். விக்ரமோ பிரஜினோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐபோன் ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா விக்ரம் வந்து ஒரு காரணத்தை சொல்லி சாண்ட்ராவையும் பிரஜினியும் நாமினேட் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து எமோஷனலா சப்போர்ட் எதுவுமே கிடையாது, நாங்க தனியா கேம் ஆட வேண்டியதா இருக்கு. ஆனா பிரஜினுக்கு சாண்ட்ராவும், சாண்ட்ராக்கு பிரஜினும் எமோஷனல் சப்போர்ட்டா இருந்துப்பாங்க. அது எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அன்ஃபேரா தெரியுது. அதனால அவங்க 2 பேரை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லியிருப்பாரு. அது சம்பந்தமா தான் இப்ப பிரஜின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும், ஏதோ நடக்கும், நம்ம தனியா உட்காந்துருப்போம், நம்மளை யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு வரமாட்டாங்க, என்னடா யாருமே இல்லாம இப்படி இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் எனக்கு பொறாமையா இருக்கு. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா 19 வருஷம் கல்யாணம் ஆகி நீங்க ஒண்ணா இருந்திருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு மென்டல் சப்போர்ட்டுக்கு அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க இருப்பீங்க, எமோஷனல் சப்போர்ட்லாம் இருக்கும். இதை தாண்டி அன்னைக்கு ஒரு டாஸ்க்ல வந்து மூக்க கடிச்சாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு கடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, என்னோட ஒய்ஃப் வீட்டில் இருக்கா, ஒய்ஃபோட போட்டோ கூட இல்லை, ஒய்ஃபை நான் பயங்கரமா மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோம், இவங்க மட்டும் 2 பேரும் ஜோடியா இருக்காங்களே, எமோஷனல் சப்போர்ட் மாத்தி மாத்தி தந்துக்கிறாங்களேன்றது தான் எனக்கு கடுப்பு, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை வந்து சீரியஸ் நோட்டா சொல்லாம ஒரு மாதிரி ஃபன்னியா சொல்றாரு. விக்கல்ஸ் எப்பவுமே பூசி முழுகுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபன்னியா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரஜினுமே நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடுறோன்றதை இவன் மென்ஷன் பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால பிரஜின் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, பொதுவாவே நான் சொல்ற எதையுமே என்னோட ஒய்ஃப் கேட்க மாட்டா, கொஞ்சம் வந்து அவ விருப்பப்படி தான் நடந்துப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தலைவா, எனக்கு அதெல்லாம் புரியுது தலைவா, என்னதான் இருந்தாலும் எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுனா நீங்க போவீங்கல்ல, நான் அதை தான் சொல்றேன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. எமோஷனல் சப்போர்ட் மட்டும் பண்ணல, இவர் ஒய்ஃபுக்கு ஏதாவதுனா டக்குன்னு முன்னாடி வந்துடுறாரு. அவங்களுமே சரி, சாண்ட்ராவுமே சரி, பிரஜினிக்கு ஏதாவதுனா முன்னாடி வந்துடுறாங்க. அது அப்படிதாங்க நடக்கும். அதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பிக் பாஸ் டீமை தான் நம்ம குறை சொல்லணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விடும் போதே இது எல்லாமே நடக்க தான் செய்யும். பின்ன ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் அப்படியே தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாரா? அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் பிரிஞ்சிருவாங்க. இங்கே பிரிய மாட்டாங்க, வீட்டுக்கு போய் பிரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. அது அப்படிதான் நடக்கும். அப்படி நடக்கிறத காரணமா சொல்லி நாமினேட்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இவங்க கப்புலா வராங்க, இதனால இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுலயே நான் இந்த விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி விக்ரம் ஒன்று சொன்னாரு, அதுதான் சூப்பரா ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னார்னா, இங்கே நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம், இவன் எல்லார்கிட்டையும் ஜாலியாக தானே பேசுறான், இவனுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வரதானே போறாங்க, எப்படியும் இவன் நிறைய பேர் கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பிரஜின். ஆனா அது அப்படி கிடையாது. நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்க மாதிரி, ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி தான் இருப்போம். ஆனா வந்து எல்லாருமே கேம் தான் விளையாடுறோம், மற்றபடி வந்து எமோஷனல் சப்போர்ட் நம்ம தரணும் அப்படின்லாம் யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு இவர் வியானா கூட, சுபிக்ஷா கூட நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாருல. என்னதான் இருந்தாலுமே சரி, இந்த வீட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் அது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூவா இருக்காது, 100% ட்ரூவா இருக்காது. என்னதான் இருந்தாலும் வந்து உங்க ரிலேஷன் தான் ட்ரூவா இருக்கும், எமோஷனல் சப்போர்ட் தான் ட்ரூவா இருக்கும். எங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி அது கிடைக்காதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப அதை பத்தி தான் சொல்றாரு. விக்ரம் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்றதை சொல்லுங்க, நானுமே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.